நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக டிஜிபி உள்துறை செயலாளர் ஆஜராக உத்தரவு. அண்மை செய்தி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக டிஜிபி உள்துறை செயலாளர் ஆஜராக உத்தரவு. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு வழக்கு ஒன்றில் அரசு வழக்கறிஞருக்கு முறையான தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலையத்துல கடந்த 2014ஆம் ஆண்டு ஆய்வாளராக பணியாற்றிய சந்திரசேகரன் என்பவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. துறை ரீதியான விசாரணைக்கு பின் அவருக்கு 2 ஆண்டுகள் ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதை எதிர்த்து மேல்முறையீட்டில் இறுதியாக ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்த தண்டனை 6 மாதங்களாக குறைத்து டிஜிபி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆய்வாளர் முறையான தகவல்களை தெரிவித்ததாக அரசு வழக்கறிஞர் அனுப்பிய கடிதத்தை பரிசீலிக்காமல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த நிலையில வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தண்டனை விதித்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்தும் கடந்த 2016ஆம் ஆண்டுக்கான பதவி உயர்வு பட்டியலில் சந்திரசேகரனுடைய பெயரை சேர்க்கும்படியும் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்த உத்தரவு அமல்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கானது நீதிபதி ஆசா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பதவி உயர்வு பட்டியலில் தனது பெயரை சேர்க்க கோரி உயர்நீதிமன்ற உத்தரவு நகலுடன் அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்பதை மனுதாரர் தரப்புல அங்க ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தடை உத்தரவும் பெறவில்லை. நீதிமன்ற அமைப்பு இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்பதால் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோர் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை இந்த வழக்குல பிறப்பித்தார். இடைப்பட்ட காலத்துல உத்தரவை அமல்படுத்தினாலோ மேல்முறையீடு செய்து தடை உத்தரவு பெற்றாலோ இருவரும் நேரில் ஆஜராக அவசியமில்லை என்பதையும் நீதிபதி அந்த உத்தரவுல குறிப்பிட்டு தெரிவித்து இந்த வழக்குல அவர்களை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.